ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொன்னேன்னா, விஜயும் சரி காவேரியும் சரி ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக இன்றைக்கான எபிசோடில் காட்டியிருக்காங்க. இப்போ விஜய் குமரன்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் குமரனும் பார்த்தா விஜய் சம்மந்தமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ விஜய் பரவாயில்ல, இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, குமரன் நீங்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னதை நின்று கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து பார்த்தா குமரன் குழப்பத்தோட வீட்டுக்கு உட்காந்துருக்காரு. இப்போ கங்கா குமரன்கிட்ட பேசினதுக்கப்புறம் வீடு விஷயமெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஜயை பார்த்ததும் விஜய் பேசின விஷயத்தையும் கங்கா கிட்ட பேசுகிறாங்க. இப்போ கங்காவும் காவேரி இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, நானுமே குழப்பத்தில் இருக்கேன், நம்ம இது சம்மந்தமாக அம்மா கிட்ட, அதாவது சாரதா கிட்ட பேசலாம் அப்படிங்கும்போது, இப்போ பேச வேணாம், ரெண்டு பேரும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க, ஆனால் பேசலாம், நம்ம விஜய் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குமரனும் கங்காவும் முடிவு எடுக்கிறாங்க. ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து காவேரி அவங்க ஃப்ரெண்டு மீனா கிட்ட ஃபோன் பண்ணி பேசி எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ பார்த்தா நிவின் பக்கத்தில் வராரு. வேலைக்கு போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு, நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி காவேரி கிட்ட விஜயை பற்றி ரொம்பவுமே நல்லபடியாக சொல்கிறாரு. இன்றைக்கான எபிசோடில் நிவின் பேசினதெல்லாம் ரொம்பவுமே எமோஷனலாக இருந்துச்சு. ஆனால் நிவின் அவரோட தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் ஒரு கட்டத்தில் யமுனா பண்ண டார்ச்சரால் தான் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை சொல்ல வேண்டியதாக போச்சுன்னு சொல்லிட்டு, அதனால் சொன்னதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிற விஷயத்தையும் ரொம்ப சூப்பராக டீட்டெயில்டாக சொல்கிறாரு. நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் காவேரி என்னென்னா, இந்த விஷயத்தை ஏன் விஜய் என்கிட்ட ஓப்பனாக சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் பார்த்தா நிவின் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. வார்த்தைகளால் சொல்லாமல் உனக்கு சர்ப்ரைஸு, அதாவது சூப்பரான மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணுன்னு தான் விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணார். ஏற்கனவே ஒரு தடவை பேசுனதுக்கும் அடுத்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசின விஜய்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சுன்னு ரொம்ப அழகான விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் காவேரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், இப்போ என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது, வெண்ணிலா பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு காவேரி தான் எல்லாமோ அப்படிங்கிற மாதிரி விஜயால் எப்போ சொல்ல முடியுதோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது வெண்ணிலாவுக்கு சரியானதுக்கப்புறம் இந்த முடிவு விஜய் எடுக்கணுங்கிற மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க. இப்போ நிவினால் ஒன்றுமே பேச முடியல. ஆனால் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத வழக்கம் போல் மென்டல் யமுனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யமுனாவை என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறத அந்த பக்கத்து இருந்து பார்த்தா காவேரியோட அம்மாவும் பார்த்துடுறாங்க. அவங்களும் அந்த விஷயத்தில் குழப்பமாயிடுறாங்க. ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தான் இப்போ யமுனா என்ன நினைப்பாங்களோ தெரியலன்ட்டு இப்போ இந்த விஷயத்தை பார்த்தோம்னா கங்கா கிட்ட பேசுகிறாங்க. கங்கா வீடெல்லாம் பார்த்தாச்சு, போகலாம், அங்கே குமரன் சொல்லிட்டாங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம நாளைக்கே அடுத்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான எபிசோட் தான். பார்க்கலாம் அடுத்து எப்படி ப்ரொமோ வருது, என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.